Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் துவரம்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு வரமிளகா ஒரு 3, நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்ததை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக ஒரு சுற்று விட்டு எடுத்தால் போதும். மீதி இருக்கிறதையும் நம்ம இதே போல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை சேர்த்து பூண்டு பல் ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வெங்காயம் பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு எப்படி வதங்கியிருக்குன்னு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போ நம்ம புளி கரைச்சல் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்து நல்லா நம்ம எல்லாத்தையும் ஒன்றோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பருப்பு ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டோமா, இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்புக்கு சேர்த்துக்கலாம். உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்புலையும் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஒரு மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், கையில் எடுத்து உருட்டினா நல்லா உருண்டை வரணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ எல்லா மாவையும் நம்ம நல்லா உருட்டிட்டு வந்துடலாம். உருண்டையெல்லாம் நான் அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் துவரம்பருப்பு எடுத்ததுக்கு இந்த இவ்வளோ உருண்டை கிடச்சிருக்கு. குழம்பு நல்லா கொதிக்குது. தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம தேங்காய் ஊற்றுறதுக்கு தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா நம்ம குழம்பு கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா எந்த அளவு கொதிக்குதுன்னு. குழம்பு நல்லா இன்னும் நல்லா கொதித்து லைட்டாக திக் கன்சிஸ்டன்சி வேணும், திக்காக வச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு உருண்டையாக சேர்த்துடலாம். ஒரு உருண்டைகளாக நம்ம சேர்த்துடலாம். உருண்டையை சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எப்படி இருக்குன்னு. தானாகவே உருண்டை வெந்துருச்சுன்னா மேலெலும்பி வரும். உருண்டையை சேர்க்கும் போது லைட்டாக தான் கலந்து விடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். உருண்டை வெந்ததுக்கப்புறம் தானாகவே நல்லா மேலெலும்பி வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா எந்த அளவுக்கு இருக்குன்னு. உருண்டைகள்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்திருக்குன்னு. உருண்டை நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.